நெல் விளைஞ்சிடுச்சு. 3 மந்த்து, கரெக்டாக 3 மந்த்து ஆகுது. தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி விடணும். லைட்டாக இந்த நெல் முத்திரிச்சு. இந்த நெல் இப்போ தான் பச்சின்னு இருக்குது. ஒரு கதிர் பச்சின்னு இருக்குது, ஒரு கதிர் வந்து முத்தின மாதிரி இருக்குது. இப்போ தான் இது கதிர் லைட்டாக பால் இது முத்துது. லைட்டாக தான் தண்ணி விடணும். அறக்கிற நேரத்தில் அதிகம் விடக்கூடாது, ஏன்னா மிஷின் அறக்கும்போது அறக்க முடியாது. லைட்டாக தான் தண்ணி விடணும். இந்த நெல் வந்து இது நட்டுட்ட பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த நெல் நட்டது. இப்போ தான் எல்லாமே பச்சின்னு இருக்குது. கரெக்டாக ஒரு 20 டேஸில் இது நெல் அறுவடை பண்ணுற மாரி வந்துடும். கரெக்டாக 1 வீக் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரே நாற்று தான். நாற்று வந்து ஒரே நெல் வகை நாற்று தான். இன்னும் 1 வீக் கழித்த பிறகு இது நட்டது. நம்ம வந்து இந்த ஓரம்லாம் அடிக்கடி பார்க்கணும், ஏன்னா எலி வந்து இந்த விரப்பு ஓரம் பார்க்கணும், அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா எலி வந்து ஓட்டை போட்டு நெல் கதிர்கள்லாம் கடிச்சிடும். அதனால் தண்ணி விட்டுட்டே இருக்கணும். எலி வலை வைக்கணும். எலி இல்லைன்னா நெல் கதிர்களெல்லாம் நாசம் பண்ணிடும். நம்ம தண்ணி வந்து இறைக்கும்போது சுற்றி வரணும், கழனி சுற்றி பார்க்கணும். ஓட்டை வலையில் தண்ணி வந்து இந்த கழனிலேருந்து இந்த கழனிக்கு போகும், எலி ஓட்டையிலேருந்து. அதனால் தினமும் நம்ம சுற்றி இந்த விரப்போரம் வந்து எதனா ஓட்டை இருக்கா, எலி வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கா, தண்ணி போகுதா, தண்ணி நிற்குதா அப்படி செக் பண்ணணும். தண்ணி அப்படியே நம்ம சுற்றி செக் பண்ணணும், தினமுமே செக் பண்ணணும். நம்ம அப்படியே அந்த விரப்புலேயே அப்படியே நடந்துட்டு அப்படியே செக் பண்ணணும். கரெக்டாக கதிர் வரும்போது மருந்து அடிக்கணும், இல்லைனாக்கா அதே கருப்பு கலரில் பதிராக போயிடும். இப்போ பூச்சி அடித்து பூச்சிலாம் தின்னு பதிராக போயிடும். இந்த கருப்பு கலரில் மருந்து அடிக்கணும், இல்லை நெல் வந்து பதிராக போயிடும். அப்புறம் கருப்பரிசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருப்பரிசி வந்துடும் கருப்பு கலரில். இந்த நெல் கதிரிலே பாருங்கள், கருப்பு கலரில் இருக்குது. கருப்பு கலரில் இருக்கா இது? இந்த நெல் கதிர் இந்த நெல் கதிர் நல்லா இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 நெல் கதிர் இருக்குதுல ஒரு இதுவில். ஆனால் இதிலே கருப்பு கலராக இருக்குது. மருந்து அடிக்கலாம், சரியாக மருந்து அடிக்கலாம், இந்தமாரி பதிர் வந்துடும். அப்புறம் வந்து கருப்பு கலரில் கருப்பரிசி, அதான் நான் சொன்னேன், கருப்பு கலர் கருப்பரிசி வந்துடும். இதுதான் பதிர். இது வந்து பதிராக போச்சு, மொத்தமாகவே பதிராக போயிடுச்சு, ஃபுல்லாகவே பதிராக போயிடுச்சு. ஃபுல்லும் பதிர். கஷ்டப்பட்டும் நம்ம லாபம் பார்க்க முடியாது. ஃபுல்லும் பதிர், ஃபுல்லாக பதிர். இந்தமாரி நிறைய பதிராக போயிடுச்சு. சரி, அதனால் நம்ம செக் பண்ணோம், அடிக்கடி என்ன மருந்து அடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நெல் கதிரை உடச்சிட்டு மருந்து கடையில் கொடுத்து நம்ம அதுக்கு தேவையான மருந்து வாங்கி வந்து நம்ம அடிக்கணும். உரம் ஒரு இலை போடணும். தண்ணி இருக்கா அடிக்கடி செக் பண்ணணும். இதை எலி ஓட்டை, இதை பாருங்க, எலி ஓட்டை போட்டு வச்சுருக்கு.
இதுதான் எலி ஓட்டை. அந்த கழனிலேருந்து இந்த கழனி வழியாக தண்ணி வெளியே வந்துடும். அதனால் நம்ம பார்த்து இதை அப்படியே அடைக்கணும். இதெல்லாம் அடிச்சு விடணும். நம்ம இதெல்லாம் அடிச்சு விட்டா தான் அந்த தண்ணி, அப்போ தான் அந்த நெல் அடிச்சு விடணும். அப்போ தான் இது வந்து நல்லா வளரும், நல்ல கதிர்கள்லாம் நல்லா முத்தும். இந்தமாரி டைமில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நெல் நல்லா முத்தும் பால் வர நேரத்தில். அப்படியே ஒரு சில இடத்துலலாம் தண்ணி நிறைய தேங்கி இருந்ததால் பாசு பிடிச்சிக்கிச்சு. எனி டைம் தண்ணி இருந்தபடியே தண்ணி கொஞ்சம் ஒரு நாள் விடணும். தண்ணி இருந்துனே இருக்கிற இடத்துலலாம் பாசு பிடிச்சி நிறைய இருக்கும். பள்ளமாக இருக்கிறதுல, அதாவது சமமாக இல்லாத இடத்துல, அதாவது சேடை ஓட்டும் போதே கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல அதிக தண்ணி நிற்கும். அந்த அதிக தண்ணி நிற்கிற இடத்துல அப்படி பாசை பிடிச்சி மாரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டும் போதே நம்ம சமமாக ஓட்டி நெல் நடணும். இன்னும் 20 டேஸ்க்குள்ளே அறுவடை பண்ணிடலாம். நம்ம பார்க்கணும், மருந்து அடிக்கிற வேலை இருக்குது, பதிரு வந்துடும், அதெல்லாம் செக் பண்ணணும். ஒரு நெல் கதிர் முத்தி இருக்குது, ஒரு நெல் கல் முத்தாமல் இருக்குது. அதுக்காக நம்ம தண்ணி விடணும், லைட்டாக தண்ணி விடணும், அதிகமாக தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணி விடணும். அதனால் நம்ம வந்து தினமும் வந்து நம்ம கழனி சுற்றி பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் கிணறு, அது ஏரி ஃபுல்லாக தண்ணி வந்ததால் கிணத்து மேலே தண்ணி இருக்கும். அப்படியே மொழ்கிற மாரியே தண்ணி இருக்குது. இது வரப்பு, இது கிணறுடைய தண்ணி. ஊற்று அதிகமானதால் தண்ணி மேலே வந்துடும். அது வந்து ஏரி டைமில் வந்து நம்ம எதனா பயிர் வச்சா கூட தண்ணியில் முழுகிடும். அதெல்லாம் பார்த்து தான் பயிர் வைக்கணும். தண்ணி லைட்டாக லிமிட்டாக பார்த்து விடணும். தண்ணி விடுறது சுற்றி பார்க்கணும், வரப்பு சுற்றி பார்க்கணும், பூச்சி அடிக்குதான்னு பார்த்து மருந்து அடிக்கணும். அதுக்கடுத்தது உர உரியை வாங்கியாந்து போடணும். லிமிட்டாக போடணும், அதிகமாக போட தேவையில்ல, லிமிட்டாக போடணும். அதுக்கடுத்து இந்த வரப்பில் இருக்கிற பில்லுலாம் அறுத்தணும். ஏன்னா பாம்பு இருக்கும். நம்ம நடக்கும்போது வலையில், அந்த எலி வலையில் பாம்பு பூந்துருக்கும். அதனால் நம்ம இந்த பில்லுலாம் அடிக்கடி இந்தமாரி அறுத்து மாட்டுக்கு போட்டுடணும். இந்தமாரி பில்லுலாம் அறுத்துட்டு மாட்டுக்கு போட்டுடணும். ஏன்னா நம்ம கழனி சுற்றி பார்க்குறோம், தண்ணி பாஞ்சிச்சா, தண்ணி வந்து நிரம்பிடுச்சா கழனியில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது பில்லுலாம் அறுத்துடணும், க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அந்த எலி வலையில் பாம்பு பூந்துருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எந்த பயம் இல்லாத நடக்கலாம். அதுக்கு களை பறிக்கும் போது பார்த்து களை பறிக்கணும். நம்ம அந்த களை பறிக்கும் போது சரியாக களை பறிக்கணும்னா பில்லுலாம் அதிகமாக வந்துடும். அதனால் களை பறிக்கும் போது சுத்தமாக அந்த களைகள்லாம் எடுத்துடணும். இல்லைனா களைகள் வந்து அங்கங்கே அப்படியே வளர்ந்துருக்கும். நெல் கதிர்களை விட அதிகமாக அந்த களைகள் வந்து வளர்ந்துருக்கும். அதனால் பார்த்து தான் நம்ம வந்து களை பறிக்கணும். களை பறிக்க ஆள் வச்சோம்னாக்கா அவங்க கூட இருந்து சுத்தமாக எடுங்க, க்ளீனாக எடுங்க சொல்லிவிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும். சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா ஓரளவு க்ளீனாக எடுத்துருவாங்க. அந்த களை சரியாக பறிக்காத இடத்துல வந்து பில் அதிகமாக இருக்கும். நெல் கதிரை விட பில் அதிகமாக வளர்ந்துருக்கும். பில் அதிகமாக வளர்ந்துருந்தால் சரி, அந்த நெல்லெலாம் வந்து விளைச்சி தள்ளுற அதெல்லாம் பில்லு தான். இந்த பில்லுக்கும் அதனால் நம்ம வந்து களை பறிக்கும் போதும் சுத்தமாக க்ளீனாக களையை எடுக்க சொல்லணும் ஆளுங்கக்கிட்ட. சாப்பாட்டு நெல் வகையில் நிறைய வகை இருக்குது. நெல்லுக்கு ஏற்ற மாரி தான் அது வளரும். நெல்லுக்கு ஏற்ற மாரி தான் நெற்கதிர்களும் வளரும். எதுனா இதில் வந்து 120 இருக்கும், 100 இருக்கும் ஒரு நெல் கதிரில். ஒரு சிலதில் 100க்கு கம்மியாக இருக்கலாம். எப்பயுமே 100 120க்கு மேலே வந்தால் தான் நல்லா விளைச்சல், நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்து நம்ம
விதை வாங்கின்னு வரும்போது நல்ல விதையாக பார்த்து கருப்பு நெல்கள் விதை இருக்கிறத பார்த்து செக் பண்ணி வாங்கியாட்டு நம்ம விதையை வந்து பயன்படுத்தணும். விதைகள் தகுந்த மாதிரி தான் பயிர் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். அதனால் விதைகளை நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம பயிரிடணும். நல்ல கடைகளில் போயிட்டு தரமான விதைகளை வாங்கியாந்து நம்ம விதை விதைச்சாதான் நல்ல அறுவடை டைமில் வந்து 10 மூட்டை விளையிற இடத்துல கூட 15 மூட்டை விளைச்சல் தரும். அந்தமாரி நெல்லுக்குள்ளே அந்த கரண்ட்டு கம்பம் இருந்தால் பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். உலகத்திலே மிக பொக்கிஷமானது உணவு தான், நெல் கதிர்கள் தான். ஏன்னா நம்ம எப்படியேப்பட்ட பணக்காரனும் பணத்தை சாப்பிட முடியாது, இந்த உணவை தான் சாப்பிட முடியும். இந்த உணவு சாப்பிடக்கூடிய உணவை இந்த விவசாயம் பண்ணுறவன் தான் உலகத்திலே மிக முக்கியமானவன். கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அவன் காலுக்கு கீழே தான். விவசாயம் பண்ணுறவனுக்கு காலுக்கு கீழே தான். கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் விவசாயிக்கு கீழே தான். அவன் பண்ணுற உணவால் தான் இப்போ எல்லாருமே நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறோம். அம்மா